வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆடுங்கிற ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம 2 வீடியோ முன்னாடியே போட்டிருப்போம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்டி சத்யானந்த் வந்து கைதாகி இப்போ உள்ளே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு போட்ட ஜாமீன் மனுவும் நிராகரிச்சிருக்கிறாங்க. முந்தானத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்திருக்குது. ஸோ அவருக்கு கொடுத்த ஜாமீனையும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரை வெளில விட்டால் சாட்சிகளை வந்து கலைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீனை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாடு தப்பிச்சு போகவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை வெளில விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு சிறையில் தான் இருக்கிறாரு. போலீஸ் கஸ்டடியிலே முடிஞ்சு ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இப்போ கஸ்டடியில் மறுபடியும் எடுத்து உள்ளார ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோசடி எப்படி நடந்துச்சு, நீங்கள் யாரெல்லாம் ஏமாத்துறீங்க, எப்படி ஏமாத்துறீங்க, அதெல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மைவி3 ஆடில் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்கள சில பேரை நான் சந்தித்தேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவாக தான் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில பேர்கிட்ட நான் கலந்துக்கிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட வந்திருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நான் சந்தித்த சில இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இதை ஒரு சைடில் இதை ஆடு பார்த்து எனக்கு ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் எந்த ஸ்கேமும் பண்ணல. எனக்கு அவங்க மாதம் நான் போட்ட ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி அவங்க எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தித்த இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்குதா என்னன்னு சொல்லிட்டு இதுவரை முழுமையாக தெரியப்படுத்தலை. சக்தியானந்தன் தரப்பில் வந்து பேசக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து முறைகேடாக எதுவுமே நடத்தலை. இந்த கம்பெனி நாங்கள் நடத்துறது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நடத்துகிறோம், அப்ரூவல் வாங்கி தான் நடத்துகிறோம். இல்லை ஜிஎஸ்டி முதற்கொண்டு நாங்கள் கட்டியிருக்கோம், கோர்ட்லேயும் இதில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் சக்தியானந்தன் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நியாயமே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதில் சக்தியானந்தன் வந்து அந்த மைவி3 ஆடு கம்பெனி வந்து உண்மையாக அங்கீகாரம் பெற்று நடந்திருந்தா கைது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும். இதில் கைது பண்ணியிருக்காங்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. இதில் கைது பண்ணியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சக்தியானந்தன் வந்து ஒரு கோரிக்கை தான் ஒன்று வச்சிருக்கிறாரு. நம்ம கம்பெனியில் வந்து எந்த ஒரு முறைகேடு இதுவரையும் நடக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் உள்ள பணம் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சில பேருக்கு கொடுக்கப்படலை. இவர் கைதானதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்க முடியல. என்னை வெளியில் விடுங்க, என்னை வெளியில் விட்டிங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பணமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு. அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, சத்யானந்தனை முதல்ல வெளியில் விடுங்க, அவரை வெளியில் விட்டிங்கனாலே யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குமோ அவர் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் பணம் வந்து கொடுக்கக்கூடிய ஆள். அவரை வெளியே விட்டால் மட்டும்தான் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, அந்த கம்பெனியில் உள்ளவங்க யாரையும் ஏமாத்துற மாதிரி இதுவரையும் எதுவுமே தெரியப்படுத்தலை. அவங்களுக்கு பணம் கொடுக்கறது தான் ஒரு ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றணும்னு அவங்க எதுவுமே நினைக்கவும் இல்லை. இப்படி இருக்கிற தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியானந்தனை வெளியே அனுப்பிட்டு மக்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். 19/7/2024 அன்னைக்கு நடந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மனு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகிறதாகவும் ஒரு சின்ன ஒரு தகவல் வந்திருக்குது. அவங்க உறுப்பினர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த செப்டம்பரில் அடுத்த ஹியரிங் ஜாமீன் மனுவுக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜாமீன் மனுவிலையாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் நினச்சா மட்டும் அவர் வெளியே வந்து மக்களுக்கு வந்து யார் யாருக்கு எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குதோ அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஹாப்பியாக ஆகுவாங்க. இந்த மாதிரி இது ஸ்கேமுங்கிறது வந்து நடக்காமல் தடுக்கவும் முடியும். உண்மையிலேயே இது ஒரு ஸ்கேமாக இருந்தால் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டு வந்து தக்க முடிவு எடுத்து அவருக்கு சரியான தண்டனையும் வழங்கணும். இது அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா கோர்ட் வந்து நேரத்தை கடத்தாமல் பார்த்தீங்கன்னா அவரை வெளியில் விட்டுட்டு அவர் மக்களுக்கு தேவையான எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ அவர் மூலிமா கொடுக்கறதுக்கு கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் உதவி செய்யணும். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் வரது வரையும் நம்ம காத்திருக்கிறது தான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நியூஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.